ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற மாதிரி வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சூடான சாதத்தில் இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நாக்கிலேயே இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அவ்வளோ சுவையான ஒரு குழம்பு ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அரிசி, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே ஒன்று போல் செவக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத் பவுடராக வந்திருக்கு. குழம்புக்கு மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. வெங்காயத்தை கட் பண்ண வேண்டாங்க, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட், அந்த மசாலா எல்லாமே நல்லா வேகணும், வெந்து எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நான் குழம்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் அந்த மசாலா பொடி அரைச்சிருக்கிறேன். நீங்கள் இதை மொத்தமாக கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து குழம்போட திக்னஸும் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் நம்ம வெல்லம் சேர்ப்பங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும்போது எல்லா டேஸ்ட்டையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே வெந்தய குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.